என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாசத்திலும் பௌர்ணமி வந்து போயிட்டு தான் இருக்கு. ஆனா சித்திரை மாசத்துல சித்திரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது. அதுதான் சித்ரா பௌர்ணமி. நம்ம பூலோகத்துல செய்யற பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் எழுதுறவர் தான் சித்திரகுப்தர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யமலோகத்துல இருந்துட்டு நம்மளை வேவு பார்க்கும் சித்திரகுப்தரை வருஷத்துல ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டா என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும், அவரோட அருளை முழுமையா பெற அன்னைக்கு ஒரு நாள் என்னெல்லாம் செய்யலாம், சித்திரகுப்த மந்திரத்தை பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போன்ற மேலும் பல தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த பூலோகத்தில் வாழும் உயிரினங்களுக்கு மரணத்தை நிர்ணயிக்கும் யமதர்ம ராஜாவுக்கு உதவியாளரா இருக்கிறவர் தான் சித்திரகுப்தர். உயிரை பறிக்கிறது யமதர்மனா இருந்தாலும் ஒரு மனுஷன் இந்த நாள்ல தான் அவரோட உயிரை இழக்கணுங்கிற கணக்கையும், மனிதன் வாழும் நாட்கள்ல அவங்க செய்யற பாவ புண்ணிய கணக்கை வச்சு அவனுக்கு நரகமா சொர்க்கமாங்கிறத நிர்ணயிக்கிறதும் இந்த சித்திரகுப்தர் தான். சித்திரகுப்தர் எப்படி பிறந்தாரு, எதனால மானிடர்களோட பாவ புண்ணிய கணக்கை இவர் எழுதுறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் கைலாயத்துல பார்வதி தேவி அவங்க தோழிகளோட இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பொற்பழகையில ஒரு அழகான இளைஞனோட ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. ஒருத்தரோட அழக வர்ணிக்கணும்னா சித்திரம் போல இருக்காங்க, சிலை போல இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆனா சித்திரமே ஆசைப்படுற அளவுக்கு அவரை பார்க்க ரொம்ப அழகா இருந்திருக்காரு. அந்த ஓவியத்தை பார்த்த பார்வதியோட தோழிகள் இந்த ஓவியத்துக்கு உயிர் கிடைச்சா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனே பார்வதி தேவி அந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுத்திருக்காங்க. அப்போதான் முதல் முறையா சித்திரகுப்தன் சித்திரத்திலிருந்து பிறந்திருக்காரு. அவனுக்கு சித்திரகுப்தன் பேர் வச்சு பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட அழைச்சிட்டு போய் நடந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு தகுதியான பொறுப்பை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. தேவலோகத்தில் மக்களோட பாவ புண்ணியங்களை கணக்கெடுக்கும் பணிக்காக புதிதா ஒருவரை படைக்கணும்னு சிவபெருமான் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சித்திரகுப்தன் அந்த நேரத்துல பிறந்ததால சிவபெருமானோட அரவணைப்பில் கைலாயத்துல இருந்தபடியே உலக மக்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் முறையா தொகுத்து பொறுப்பா பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. சித்திரத்திலிருந்து தோன்றிய இவரை சிவபெருமான் இன்னொரு முறை இந்திரனுக்கு மகனா பிறக்க வச்சிருக்காரு. அது எதனாலனா, தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு அகலிகையோட சாபத்தால் குழந்தை பேர் இல்லாம இருந்திருக்காரு. இந்திரனும் இந்திராணியும் சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காங்க. பத்தினி கொடுத்த சாபத்தை என்னால மாத்த முடியாது, இந்திரனுக்கு நேரடியா பிள்ளை பேரும் கொடுக்க முடியாதுன்னு சங்கடப்பட்ட சிவபெருமான் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்திரனோட அரண்மனையில் இருந்த காமதேனு பசுவோட வயிற்றுல சித்திரகுப்தனை மறுபடியும் பிறக்க வச்சிருக்காரு. அந்த பசுவுக்கு குழந்தையா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு சித்ரா புத்திரன்னு பெயர் வச்சிருக்காங்க இந்திரனும் இந்திராணியும். இந்திரனுக்கு மகனா பிறந்த சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காரு. அவர் முன்னாடி தோன்றிய சிவபெருமான் எழுத்தாணியும் ஏடும் வழங்கி, உயிரினங்களோட பாவ புண்ணிய கணக்கை சரியா எழுதுற பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், இனி நீ யமனோட உதவியாளரா இருக்கணும்னு அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்காரு. புத்திசாலியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்கும் தன்னோட மகன் சித்திரகுப்தனை தன் தளபதி யமனோட உதவியாளரா இருக்கட்டும்னு இந்திரனும் அனுப்பி வச்சிருக்காரு. தனி ஒரு ஆளா மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை சரியா எழுதி வச்சு அவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் இல்லைன்னா தண்டனைகள் கொடுக்கலாம்னு யமனுக்கு யோசனை சொல்லும் கௌரவத்தையும், யமதர்மனுக்கு உற்ற துணையா உதவியாளரா மானிடர்களுக்கான சொர்க்க நரகங்களை முடிவு செய்யறதே சித்திரகுப்தனோட கடமை. சித்திரகுப்தன் அவதரித்த தினமான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவரை நினைச்சு விரதமிருந்து வழிபடுபவங்களுக்கு பாவச்சுமை ஏறாம பாத்துக்குவாருங்கிற வரத்தையும் ஈஸ்வரன் கொடுத்திருக்காரு. சித்திரகுப்தன் 2 முறை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மயனோட மகள்களான நீலாவதி கர்ணாவதி ஆகிய 2 பேரையும் அன்னைக்கு தான் திருமணமும் செஞ்சிருக்காரு. யமலோகத்துல அவர் அவரோட வேலையை தொடங்கினதும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான். சரி, இப்போ சித்திரகுப்தரை நினைச்சு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும், அவரோட முழு அருளையும் பெற கூற வேண்டிய மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். புதுசா ஒரு நோட்டு புத்தகம் பேனா வாங்கி அதுல சித்திரகுப்தர் படியளக்கங்கிற வார்த்தையை எழுதி மஞ்சள் குங்குமம் இட்டு பூஜை அறையில வச்சு வழிபடணுமா. அவரை வணங்கும் போது நான் கடுகளவு செய்த புண்ணியங்களை மலையளவாகவும் மலையளவு செய்த பாவங்களை கடுகளவாகவும் செய்கன்னு வேண்டிக்கணுமா. எதனால இப்படி வேண்டிக்கணும்னு கேட்டா, ஒரு ஊர்ல புண்ணியமே செய்யாத ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் சித்திரகுப்தனை வழிபட்டு நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கன்னு வேண்டியிருக்காரு.
புண்ணியமே செய்யாம எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? அதனால நான் ஒரு வழி சொல்றேன், நீ அதைப்படி செய்யன்னு சொல்லிருக்காரு. உன்னோட நிலத்துல ஒரு கிணறு தோண்டி அதுல பசுமாடுகளை தண்ணி குடிக்க வைன்னு சித்திரகுப்தன் சொல்லிருக்காரு. அதே மாதிரி அந்த மனுஷனும் கிணறு தோண்டி பசுமாடுகளை தண்ணி குடிக்க வச்சிருக்காரு. அந்த கிணத்துல இருந்து வந்த ஊற்று ரொம்ப சின்னதா இருந்ததால ஒரு மாடு மட்டுமே தண்ணி குடிச்சிருந்திருக்கு. அன்னைக்கு அவரோட உயிர் பிரிஞ்சு யமலோகத்துக்கு வந்துட்டாரு. யமதர்மராஜா புதுசா யமலோகம் வந்திருக்கும் மனுஷங்களோட பாவ கணக்கை சரி பார்க்க சொல்லியிருக்காரு. இந்த மனுஷனோட பாவ கணக்கை பார்க்கும்போது அவர் செய்த கடுகளவு புண்ணியத்தை மலையளவா சித்திரகுப்தன் யமதர்மராஜா கிட்ட சொல்லிட்டாராம். ஆனா அவர் தான் புண்ணியமே செய்யலையே. அவர் தோண்டினதோ ஒரே ஒரு கிணறு, அதுல இருந்து கொஞ்சோண்டு தண்ணி வந்ததால தண்ணியை குடிச்சதும் ஒரே ஒரு பசுமாடு. அதனால பெருசா புண்ணியம்லாம் ஒன்னும் சேராதுன்னு 1.5 மணி நேரம் மட்டும் சொர்க்கத்துல வாழ்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் தோன்றின கிணத்துல இருந்து அதிகமா தண்ணி பெருக்கெடுத்து வந்ததால நிறைய மாடுகள் வந்து அந்த தண்ணியை குடிச்சிருக்கு. இதனால அவரோட புண்ணிய கணக்கு அதிகரிச்சு நிரந்தரமா சொர்க்கத்திலேயே வாழ்ந்திருக்காரு. இப்படி சித்திரகுப்தரை நினைச்சு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அது மலையளவா மாறும்னு நம்பப்படுது. மற்ற எல்லா கடவுள்களையும் நம்ம தினமும் வழிபடுற மாதிரி சித்திரகுப்தரை தினமும் நினைச்சு வழிபடுறோமா அப்படின்னா இல்ல. சித்திரகுப்தனுக்கு உண்டான மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது கூறி மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நம் மரண காலத்தில் நமக்கு ஏற்படும் பயத்திலிருந்து விடுபடலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சித்திரகுப்தருக்கான அந்த மூல மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சித்திரகுப்தம் மகாபிராண்யம் லேகனிபத்த தாரிணம் சித்தர ரக்னாம்பரதரம் மத்தியஷ்யம் சர்வதேகினாம். இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அறிவாற்றலையும் திறமையான சிந்தனையும் கொண்ட சித்திரகுப்தரே, எழுத்தாணி ஏடுகளை கையில் தாங்கி கொண்டிருப்பவரே, நவரத்தினத்தாலான உடையை அணிந்திருப்பவரே, அனைத்து உயிர்களையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் நடுநிலைமையுடன் நீதி கூறும் அரசாக இருப்பவரே, சித்திரகுப்தனான உன்னை மனதார வணங்குகிறோம்னு சொல்லி இந்த மந்திரத்தை மனதார சித்திரகுப்தரை நினைச்சு வேண்டிக்கிட்டு சொன்னா மரண காலத்தில் நமக்கு ஏற்படும் பயத்திலிருந்து விடுபடலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சித்ரா பௌர்ணமி தினம் அன்னைக்கு சித்திரகுப்தரோட புராண கதையை கேட்பதை வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. சித்ரா பௌர்ணமி தினம் அன்னைக்கு காலையில தொடங்குற விரதம் இரவு பௌர்ணமி நிலவை தரிசனம் செய்து சித்திரகுப்தருக்கு பூஜை செய்து வழிபட்டதுக்கு அப்புறமா விரதத்தை முடிச்சிருந்திருக்காங்க. காலையில வீட்டுல கோலம் போட்டு ஏடு எழுத்தாணி வைத்து விளக்கேத்தி பூஜை செய்யணும். அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் படைத்தும் அவருக்கு பிடிச்ச மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு வழிபடலாம். சித்திரகுப்தரை நினைச்சு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கான உதவிகள் செய்யலாம். அப்படி செய்யறதால நம்மளோட பாவங்கள் குறைஞ்சி புண்ணியங்கள் பல மடங்கு அதிகரிக்குமா. புனித நதிகள்ல நீராடியும் கடல்ல குளிச்சும் நம்மளோட பாவங்களை நம்ம குறைச்சிக்கலாம். கடல்ல குளிக்கும் போது நம்மளோட பாவங்களை ஏத்துக்க அங்க குடியிருக்க நம்மளோட பித்ருக்கள் மகரிஷிகள் சித்த புருஷர்கள் தயாரா இருப்பாங்களா. இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு எண்ணெய் குளியலோட முழுக்கு போடுறேன்னு சொல்லி நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சாலும் பாவங்கள் நீங்கும்னு நம்பப்படுது. சிவபெருமான நோக்கி கடுமையான தவமிருந்து வரம் பெற்ற சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் பழமை வாய்ந்த தனி கோயில் ஒன்று இருக்கு. இந்த ஒரு நாள் மட்டும் சித்திரகுப்தரை நினைச்சு புண்ணியங்கள் செய்யாம ஒவ்வொரு நாளுமே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவிகள் செய்யலாம். அப்படி செஞ்சா ஒவ்வொரு நாளுமே சித்திரகுப்தர் நம்மளோட புண்ணிய கணக்கை பல மடங்கா உயர்த்துவார்னு சொல்றாங்க. வருஷத்துல ஒரு நாள் சித்திரகுப்தரை எப்படி வழிபடணும்னோ சித்திரகுப்தரோட பிறந்த கதை என்னன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் சித்திரகுப்தரை முறையா வழிபட்டு அவரோட அருளை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்கள் கூடவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். கனவுகள் சொப்பனங்கள் நம் உறக்கத்தின் ஒரு பெரும் பகுதி. ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம இருக்கும்போது நம்மள அறியாமலே ஒரு மாய உலகத்திற்கு அழைச்சிட்டு போகும். இந்த கனவுகள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நிஜ வாழ்க்கையில நடக்காத நிறைய விஷயங்கள் நம்மளோட கனவுல நமக்கு நடக்கிற மாதிரி இருந்தா ரொம்பவே சந்தோஷப்படுவோம். ஆனா இந்த கனவுகளுக்கு எதுவும் பலன் உண்டா, நம்ம கண்ட கனவு பலிக்குமான்னு யோசிக்காதவங்களும் இருக்க மாட்டோம். சில கனவுகள் நம்ம தூங்கி எழுந்த பிறகும் நல்லா ஞாபகம் இருக்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் மறக்கவே மாட்டோம். சில கனவுகள் நம்மள அறியாமலே மறந்துடுவோம். மற்ற சில கனவுகள் நம்ம வியூகிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாவோ இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாவோ இருக்கும். ஆனா என்ன நடந்துச்சுன்னே நமக்கு புரியாது. இப்படி கனவுகள் பலவிதமா வரும். ஒண்ணு, நம்ம ஆழ் மனதின் எண்ணங்கள், நிறைவேறாத ஆசைகள் நமக்கு கனவா வரும். இன்னொன்னு நம்ம பூர்வ ஜென்ம பந்தங்கள், அப்ப நடந்த விஷயங்கள் கனவுகளா வரும். அதையும் தாண்டி சிலருக்கு வரும் காலத்தில் நடக்க போற விஷயங்கள் கனவா வரும்.
ஒரு சில நேரத்துல ஆன்மீக கனவுகள், அந்த கடவுளே நம்ம கனவில் தோன்றி பேசுவது போல வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியாம நிறைய நேரத்துல குழம்பி போய் நின்றுப்போம். நம்மளோட கனவுல எந்த கடவுள் வந்தா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போன்ற பல பதிவுகளை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்து மதத்தை பொறுத்தவரை பலவிதமான சாஸ்திரங்கள் பின்பற்றி வராங்க. அதுல கனவுகளுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்க சொப்பன சாஸ்திரத்தை பயன்படுத்துறாங்க. கடவுள் சம்பந்தமான கனவுகள் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நீங்க உங்களை தாண்டி மற்றவங்களோட வாழ்க்கையில அதிக அக்கறை எடுத்துக்கும் போதுதான் அந்த கடவுளோட அனுகிரகம் கிடைச்சி கடவுளை காட்சி கொடுப்பாங்களாம். அப்படி தோன்றும் சில கனவுகள் மூலமா நடக்க போகும் சம்பவங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில நடக்க போகும் நல்லது மற்றும் கெட்டதை நமக்கு உணர்த்துற வகையில் ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துவாங்களாம். சிவபெருமானோ அல்லது சிவன் தொடர்பான ஏதாவது ஒரு பொருளோ நம்மளோட கனவுல பார்த்தா வாழ்க்கையில பெரிய மாற்றம் விரைவிலே நடக்குமா? சிவலிங்கம் நம்மளோட கனவுல வந்தா தினமும் தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும்ங்கிறத உணர்த்துற விதமா சிவலிங்கம் நம்மளோட கனவுல தோன்றுமா? இது கடந்த கால வாழ்க்கையில நமக்கு இருந்த ஆசை மற்றும் வேண்டுதலோட வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. சிவலிங்கம் கனவில் வருவது வெற்றியை குறிக்குமா? உங்களுக்கு இருந்த தடைகள் விலகி செல்வம் வந்து சேரப்போவதன் அறிகுறியா சிவலிங்கம் மனிதர்களோட கனவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவர கனவுல பார்த்தா குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும்ங்கிறத குறிக்குது. சிவன் மற்றும் அவரோட மனைவி பார்வதி, இவங்க 2 பேரையும் கனவுல ஒன்னா பாக்குறது மிகச்சிறந்த அறிகுறியா சொல்றாங்க. இவங்க 2 பேரையும் கனவுல ஒன்னா பார்த்தா புதிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வருமா? விரைவில் மகிழ்ச்சியான செய்தியும் பிடித்த பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் செல்வம் தேடி வர போகுதுன்னு அர்த்தம். சிவனின் நடனம், சிவ தாண்டவத்தை கனவில் பார்ப்பது பேரார்வத்தின் ஒரு அடையாளம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கனவை நம்ம காண்றது மூலமா நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமே முடிய போகுதுங்கிறதுக்கு ஒரு அறிகுறியா இருக்குமா? ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில பல சவால்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிவ ஆலயம், ஈசன் வசிக்கும் இருப்பிடத்தை போன்ற சிவன் கோவில் நம்மளோட கனவில் வந்தா ஈசனுடைய மகன்கள் போன்று 2 மகன்கள் பிறக்க வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே கனவுல கோயிலை பார்க்கறது ஆரோக்கிய பிரச்சனைகளை தீர்க்கும்னு புராணங்கள்ல நம்பப்படுது. ஒருத்தர் நாள்பட்ட தலைவலியாலும் வயிற்று வலியாலும் பாதிக்கப்பட்டிருந்தால் சிவன் கோவில கனவுல பாக்குறது மூலமா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்புறாங்க. சிவனின் திரிசூலத்தை கனவுல பாக்குறது மூலமா, திரிசூலம் முக்காலம், கடந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம்ங்கிற முக்கால பிரச்சனைகளும் இந்த திரிசூலத்தை நம்ம கனவுல பாக்குறது மூலமா தீரும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு நல்ல அறிகுறி தான் சிவபெருமானோட திரிசூலம். சிவனின் நெற்றிக்கண், சிவனின் 3வது கண்ணை நம்ம கனவுல பாக்குறது மூலமா வாழ்க்கையில சில முக்கிய முடிவுகளை எடுப்போமா? இந்த நெற்றிக்கண் கனவுல வரும்போது அது உங்களோட வாழ்க்கையில நேர்மறை சக்திகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கிறதுங்கிறதையும் உணர்த்துது. அடுத்து கிருஷ்ணரை நம்ம கனவுல பாக்குறது ரொம்பவே புனிதமானதா. இந்த கனவுகள் நம்ம உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலினும் இந்த பூமியில ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆத்மானும் சொல்றாங்க. குழந்தை கிருஷ்ணரை கனவுல பாக்குறது ஒரு நல்ல அறிகுறி. நம்ம வீட்டுல செல்வ செழிப்புக்கு குறையே இல்லாம செல்வந்தர்களா வாழ்வோமா? நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள், சிரமங்கள் எல்லாமே நீங்கி சீக்கிரமே ஒரு நல்ல வாழ்க்கை துணை நமக்கு கிடைப்பாங்களாம் கிருஷ்ணரை கனவுல பார்த்தா. கிருஷ்ண பகவானுக்கு சில வேலைகள் செஞ்சு கொடுக்கிறது, அதாவது கிருஷ்ணரை குளிப்பாட்டுறது, அவருக்கு உணவளிக்கிறது, புதிய ட்ரெஸ் போட்டு விடுறது, கிருஷ்ணருக்கு உணவு தயாரிப்பதுன்னு அவருக்கு சேவை செய்யறது போன்ற கனவுகள் வந்தா நம்ம நினைச்ச எல்லா காரியமும் நிறைவேறும் காலம் வந்துட்டுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிருஷ்ண பகவானோட கோவில நம்ம கனவுல பார்த்தா கிருஷ்ணர் நம்ம கூட, நம்ம வழிபாட்டிலும் நம்ம வாழ்க்கையிலும் எப்பவுமே நம்ம கூட பரிபூரணமா இருக்காருங்கிறத உணர்த்துற விதமாகவும் நம்மளோட எல்லா விருப்பங்களும் நிறைவேறுங்கிறது தான் இந்த கனவோட பொருள். அடுத்து கிருஷ்ண பகவானோட சிலை உடைஞ்சோ அல்லது குப்பத்தட்டிலேயோ கிடக்கிறது போல நமக்கு ஒரு கனவு வந்தா நம்ம வாழ்க்கையில ரொம்ப மோசமா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறத உணர்த்துது. கிருஷ்ணர் புல்லாங்கல்ல ஊதுறது மாதிரியான கனவு வந்தா வாழ்க்கை துணையை நீங்க சீக்கிரமே சந்திக்க போறீங்க, அவங்க ரொம்ப அன்பானவர்கள்னு அர்த்தமா. கிருஷ்ணரோட மயிலிறகு, இது கிருஷ்ணரோட நேரடி ஆசீர்வாதத்தை பெற்று தரக்கூடிய ஒரு கனவுன்னு சொல்றாங்க. ரொம்ப கோபமான உருவத்துல கிருஷ்ண பகவான் கனவில் காட்சி கொடுத்தா அதை ஒரு எச்சரிக்கை கனவா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில செஞ்ச பிரச்சனைகளை சரி பண்ணி எதிர்காலத்தில் நடக்க போகும் பிரச்சனைகள் வராம நம்மளை பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்கான எச்சரிக்கை கனவா சொல்லப்படுது. அதே மாதிரி மகாவிஷ்ணு எந்த அவதாரத்தில் காட்சி கொடுத்தாலும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மகாவிஷ்ணு கருடன் மீது அமர்ந்து வருவது போல நமக்கு கனவு வந்தா நம்ம ஏதாச்சும் கேஸ் போட்டிருந்தோம்னா அந்த கேஸ் நமக்கு சாதகமா முடியும்னு சொல்லியிருக்காங்க.
காளி தேவி ஆக்ரோஷமான உருவத்தில் கனவில் வந்தால் குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுங்கிறது தான் இந்த கனவோட பொருள். சாந்த குணமுள்ள அம்மனா கனவில் வந்தால் அம்மனோட பரிபூரண அருள் கிடைச்சி வீட்டுல சீக்கிரமே சுப காரியங்கள் நிகழுமா. அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யறது போல கனவு வந்தா எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்காதுங்கிறது தான் இந்த கனவோட பொருள். அதே மாதிரி திருநீர் பூசிக்கிறது போல கனவு வந்தாலும் நல்ல ஞானம் பிறக்கும்ங்கிறது தான் பொருள். முருகப்பெருமான் நம்மளோட கனவுல வந்தா நினைச்ச காரியம் கைகூடுமா. விநாயகர் நம்மளோட கனவுல வந்தா புதிதா தொடங்குற வேலை நல்லபடியா நடந்து முடியுங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம். விநாயகருக்கு உகந்த யானையோ முருகப்பெருமானுக்கு உகந்த சேவலோ மயிலோ நம்மள கனவுல துரத்துறது போல கனவு கண்டா அவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம வேண்டிக்கிட்டே ஏதோ ஒரு வேண்டுதல் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். அம்மனுக்கு உகந்ததும் தீய சக்திகளை அழிக்க வல்ல எலுமிச்சம்பழம் நம்ம கனவுல வந்தாலோ இல்ல யாராச்சும் நமக்கு எலுமிச்சம்பழம் கொடுக்கறது போல கனவு கண்டாலோ நம்ம தொழில்ல முன்னேற்றம் அடைந்து எல்லா செல்வங்களும் கிடைக்கும்னு நம்பப்படுது. காலம் காலமாக நம் குலத்தை காக்கும் குலதெய்வம் நம்ம கனவுல வந்தா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும்ங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம். விஷ்ணுவின் மோகினி அவதாரத்தில் பிறந்த சபரிமலை ஐயப்பன கனவில் பார்த்தால் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுமா. ராமரின் கிரீடத்தையோ ராமரின் பட்டாபிஷேகத்தையோ கனவில் பார்த்தால் ஒற்றுமை அதிகரிக்கும்ங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தமா இருக்கு. நரசிம்மர் சுவாமியை கனவில் பார்த்தால் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில இருந்த எல்லா தடைகளும் எதிர்ப்புகளும் நீங்கி எதிரிகளே இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கை கிடைக்கும்ங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம். தெய்வ விக்கிரகங்கள் நம்மளோட கனவுல வந்தா நமக்கும் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்குமா. கோவில் மணியை கனவுல பார்த்தா நம்ம மனசுல நினைச்ச காரியம் அப்படியே நடக்குமா. கோவில் மணி அடிக்கிறது போல கனவு வந்தா பொருள் வரவு ஏற்படுமா. கோவில் மணி அருந்து விழுறது போல கனவு வந்தா நம்ம செய்யற காரியங்கள்ல இடைஞ்சல்கள் ஏற்படுமா. கனவில் கோவில் மணியோசையை கேட்டா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பொருள் வரவு பெருகும்ங்கிறதும் ஒரு அர்த்தமா இருக்கு. அழகான கோவில் கனவுல வந்தா நல்ல பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறது தான் அர்த்தம். சேதமடைஞ்ச இடிஞ்ச கோவில கனவுல பார்த்தா நம்ம செய்யற செயல்ல தோல்வியும் நஷ்டமும் ஏற்படுங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம். கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுறது போல கனவு வந்தா நம்ம ஒரு செயல் தொடங்குறோம் அப்படின்னா முதல்ல சில இடர்பாடுகளும் தடைகளும் ஏற்படுமா. ஆனா தெய்வத்தின் அருளால் அந்த காரியம் நல்லபடியா முடியும்னு நம்புறாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியாம இறைவனை தரிசிக்க முடியாமல் திரும்புறது போல கனவு கண்டா நமக்கு ஒரு தீராத பிரச்சனை காத்திருக்குங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தமா. கோவில் கோபுரத்தை தரிசிக்கிறது போன்று கனவு வந்தா பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் நீங்கி நல்ல நிலைக்கு போக போறோங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம். ஒரு கோயிலுக்குள்ள போகணும்னு நினைச்சு கூட்டத்துல மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிறது போல கனவு வந்தா சில எதிர்பார்க்காத பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுவோங்கிறது தான் இந்த கனவோட பொருள். இப்போ ஒரு கோயில்ல நம்ம மட்டும் தனியா இருக்கும்போது அந்த கோவிலோட கதவுகள் மூடப்பட்டது போல நமக்கு கனவு வந்தா நம்ம செய்யற தொழில ஏதோ பிரச்சனை ஏற்பட போகுதுங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம். கோவில் வாசல நம்ம திறந்துட்டு உள்ள போறது மாதிரியான கனவு வந்தா புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டு வெற்றியடைய போகிறோம்ங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம். கோவில் பிரசாதத்தை வாங்குறது போல கனவு கண்டா நமக்கு நெருங்கிய சிலரால் மனக்கவலைகள் ஏற்படுங்கிறது. சொப்பன சாஸ்திரத்தின்படி கனவில் எந்த கடவுளை கண்டாலும் அது நல்ல சகுனமா தான் சொல்றாங்க. இந்த ஜென்மத்துக்கான புண்ணியம் அந்த ஒரு கனவுலயே கிடைச்சிருமா. அதே மாதிரி நமக்கு ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கி வெற்றி கிடைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல ஆன்மீக கனவுகளுக்கான பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு இது வரைக்கும் உங்க கனவுல எதுவும் கடவுளை பார்த்திருக்கீங்களா இல்லையா, கனவுகளை நீங்க நம்புறீங்களான்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை தெய்வ நம்பிக்கை உள்ள உங்க நண்பர்கள் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தெய்வ கனவுகளின் பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.